தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடன் மாதாந்திர தவணை தொகையை செலுத்த தவறியவரின் வீட்டின் சுவரில் இது அடமானம் வைத்த சொத்து என கிரகம் நிதி நிறுவன ஊழியர்கள் எழுதி வைத்து அடாவடியில் ஈடுபட்டுள்ளனர். அன்னை இந்திரா நகரைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் தனது வீட்டின் ஆவணத்தை வைத்து பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள கிரகம் நிதி நிறுவனத்தில் 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2 மாதங்களாக குடும்ப சூழல் காரணமாக தவணை தொகையை செலுத்தாமல் காலம் தாழ்த்தியதாக தெரிகிறது. இதனை அடுத்து அங்கு சென்ற நிதி நிறுவன ஊழியர்கள் வீட்டின் சுவரில் இது அடமானம் வைத்த சொத்து என அத்துமீறி எழுதி வைத்துவிட்டு சென்றதாக காவல் நிலையத்தில் மகேஸ்வரி புகார் அளித்துள்ளார். என்னதான் கடனே வாங்கியிருந்தாலும் யாருங்க இந்த மாதிரி எழுதுறதுக்குலாம் இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க? இதுக்குதான் உங்களோட லீகல் ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். இப்பவாச்சும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை அடமானம் வச்சு நீங்க கடன் வாங்குறீங்க. ஒருவேளை உங்களால அந்த கடனை கட்ட முடியலன்னா ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை ஏலத்துல விட்டு வர்ற காசுல கடன் வாங்கின அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒருவேளை மிச்சம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கொடுப்பாங்க, இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஆனா இதுக்கு முக்கியமா அவங்க லீகல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருக்கணுங்க. கடனை உங்ககிட்ட இருந்து வசூல் பண்றதுக்கு பேங்க் அவங்களோட ஏஜென்ட்ஸை உங்க வீட்டுக்கு அனுப்பலாம். ஆனா அது காலையில 7 மணில இருந்து சாயங்காலம் 7 மணிக்குள்ளதான் இருக்கணுங்க. அப்பவும் கூட அவங்க உங்களை மிரட்டக்கூடாது, பொறுமையா பொலைட்டா தான் கேட்கணும். ஒருவேளை ஜப்தி பண்றாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ்ல எல்லாம் எழுதி வைக்க கூடாதுங்க. ப்ராப்பரா லீகல் நோட்டீஸ் அனுப்பி கோர்ட் மூலமா தாங்க அவங்க ப்ராப்பர் லீகல் நோட்டீஸ் ஒன்னு டிஸ்ப்ளே பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வர்றது, சண்டை கட்டுறது, மிரட்டுறது எல்லாம் பண்ணாங்கன்னா நீங்க அவங்க மேல 4 வகையில ஆக்ஷன் எடுக்கலாங்க. முதல் வகை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது. ரெண்டாவது விஷயம், நீங்க பேங்கோட நோடல் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. ஒருவேளை அவங்க 30 டேஸ் கழிச்சும் ஆக்ஷன் எடுக்கலனா நீங்க பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மூணாவது விஷயம், சிவில் கோர்ட்ஸ்ல நீங்க டிஃபமேஷன் கேஸ் ஒன்னு போடலாம். அது கூடவே சேர்ந்து ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டும் பேரலா போட்டுருங்க. ஒருவேளை இந்த பேங்க்காரங்க ஏதாச்சும் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ்ல இன்வால்வ் ஆனாங்கன்னா நீங்க அவங்க மேல தாராளமா கன்சியூமர் கேஸ் கொடுக்கலாங்க. என்ன பொறுத்தவரை காசு இல்லைன்னு நாங்க கடன் வாங்குறோம், இல்லைன்னே சொல்லல. அதுக்குன்னு இவ்ளோ கேவலமா தரம் குறைத்தி அவங்கள நடத்தணும்னு அவசியமே இல்லைங்க. சட்டத்திலயும் அதுக்கு இடமும் இல்ல. சரி, நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேங்க்ஸ்ல கடன் வாங்கியிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எஜுகேட் பண்ணுங்க.